ஏய் ஆக்கங்கிட்ட கூவ இல்லை நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன் ஐயா. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேசோம்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தம்பி இருந்தார்ல, ராகுல் டிக்கி தம்பி. அந்த ராகுல் டிக்கி தம்பி வந்து இன்ஸ்டாகிராமில் எல்லாத்தையும் வந்து நல்லா நடித்து மக்கள் மனசை இடம் பிடிச்சி ஒரு இடையில சமீப காலத்தில் 6-7 மாதம் முன்னாடி பைக் விபத்தில் தவறுனாங்க தெரியுமா? அந்த தம்பியை பற்றி தான் பேச போகிறோம்ல. அந்த தம்பியை பற்றி பேச முன்னாடி அந்த தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சது. இப்போ அவங்க மனைவி இருக்காங்க, தங்கச்சி இருக்குது, அப்புறம் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல. அது நேற்று தான் நான் பார்த்தேன். அந்த விஷயமே எனக்கு தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் டிக்கி தம்பி போனதுக்கப்புறம் அவர் இன்ஸ்டா ஐடியில் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காம்ல. அந்த 1 மில்லியன் ஃபாலோவர்ஸையும் இப்போ அந்த தங்கச்சி தான் அவங்க வீட்டம்மா தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐடியா, ராகுல் டிக்கி மனைவி. இப்போ என்ன ஆச்சுன்னா, ராகுல் டிக்கி அவங்க அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் வச்சுருக்காங்க, கம்ப்ளைண்ட்டு. என்னென்னா, என் பையன் தவறிட்டான், 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. இப்போ அவன் ஒய்ஃபு மருமக தான் வந்து ஐடியா வச்சுருக்கா. என்னென்னா, எனக்கு அந்த ஐடி எனக்கு வேணும், எனக்கு என் ஐடியா திருப்பி தர சொல்லுங்கள், என் மகன் ஐடியா. அந்த பிள்ளை அதை வச்சு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு ₹1 தரமான்ருக்கு, எனக்கு என் ஐடியா திருப்பி தரான்னு சொல்லி ராகுல் டிக்கி அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். ப்ரெஸ் மீட்டும் வச்சுருக்காங்களே. இப்போ இந்த விதத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்தவங்க கூட தலையிடக்கூடாது. இருந்தாலும் சோசியல் மீடியாவில் வந்துட்டுனா நம்ம வந்து பேசணும்ல, பேச்சு சுதந்திரம் இருக்குல்ல. அதனால் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஏம்மா ராகுல் டிக்கி மனைவி தங்கச்சிம்மா, நான் என்ன சொல்லுவேன், என்ன இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையை பெற்றிருக்காங்க, ஒரு வழி இருக்க தான் செய்யும். அதுக்கு மேலே உனக்கு கணவர் என்னடா அண்ணன் இப்படி சொல்ல நினைக்காத. புருஷன் தவறிட்டாலும் அந்த கொஞ்சம் சோசியல் மீடியாவில் உனக்கு வருது தான். நீ தான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறது. இப்போ அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணது நீ தான். இருந்தாலும் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா என்னத்தையும் அவள் கொஞ்சம் ஷேர் கொஞ்சம் கொடு. கொஞ்சம் கொடுத்தனா அவங்க கொஞ்சம் மாற்ற மருந்து செலவு, வீட்டு செலவு கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்களா. அவங்கள கஷ்டப்படுறாங்களா. என்ன தான் ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க. நீ கணவனை தவற கொடுத்துருக்க, உனக்கு சங்கடமாக தான் உனக்கு தான் பெரும் நஷ்டம். அதை விட அதான் என்ன சொல்லணும்னா, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஒத்துழைச்சி போகணும். ஏம்மா நீங்களும் மகன் ஐடியில் மருமக வீடியோ போட்டோம் சந்தோஷமாக இருந்து போடுங்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையிலேருந்து நிற்கி அதுக்கும் வழி வேணும்ல, வயிற்று பொழப்பு இருக்குது, என்ன செய்யும். அதனால் 2 பேரும் ஒத்துழைச்சி சமரசமாக போங்க. அதை விட்டுட்டு வீதிக்கு கொண்டு வராதிங்க. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, ஊர் 2 வட்டா கூத்தாடிக்க கொண்டாடுற மாதிரி நீங்கள் 2 சண்டை விட்டு கிடந்தீங்கன்னா அவ்வளோ பேரும் தூக்கி ப்ரெஸ்ஸில் வீடியோ போட்டு பேசி அதை ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தேவையில்லாமல். அதனால் 2 பேரும் ஒத்துழைச்சி போனீங்கன்னா 2 சந்தோஷமாக இருக்கும். 2 பேரும் பணங்கன்னு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போவாங்க. சரியா? ரைட்லாம் அப்படியில நம்ம சந்தோஷம்ல.